இந்த இடத்துல தான் அந்த பூதம் இருக்கா? இங்க கரண்ட் கம்பத்தை தவிர வேற எதுவுமே இல்லையே. அங்க யாரும் இருக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப மோசமான இடம். அந்த இடத்துல இருந்தீங்கன்னா சீக்கிரம் அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க. நீங்க சொல்ற பில்டப் அளவுக்குலாம் இங்க ஒன்றும் இல்லை. என்ன சவுண்டு? யாருங்க? ஒழுங்கா சொல்லிருங்க, இல்லைன்னா சுற்றுவேன். இங்க என்ன ஒண்ணு குட்டியா நிக்குது? இதை பார்த்தா இந்த ஊரு பயப்படுது. சோ அச்சோ. Hey guys, welcome to Lowly Boss. இன்னைக்கு நம்ம சைலண்ட் ஹெட் ரெகுரெக்ஷன்ங்கிற கேம் தான் ப்ளே பண்ண போறோம். ஒரு கரண்ட் கம்பத்துல 2 ரேடியோ கட்டினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் அந்த பூதம். இதை போய் டேஞ்சர் பூதம்னு சொல்லிட்டு சிரிப்பு காட்டுறானுங்க. இந்த டேஞ்சர் பூதமா இன்னைக்கு நம்மளான்னு பார்க்க போறோம். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறுபடியும் இந்த இடத்துக்கு போகிறோமே, இந்த இடத்த என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. சின்ன பையனாக இருக்கும் போது இந்த இடத்த பார்த்து ரொம்பவே பயந்துருக்கு. ஜாக்கை பார்த்துட்டு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இந்த காட்டுக்குள்ளே சுற்றுறதுக்குலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால ஜாக் இந்த ஆஃபீஸில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட கார் நிற்கிது, இறங்கி போய் பார்ப்போம். எஸ் கேமுக்குள்ளே வந்தாச்சு. எப்படி கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் கூட எல்லா கேம் மாதிரி இதுலேயும் ஸ்டோரி ரொம்ப பெருசாக இழுப்பானுங்கன்னு நினச்சேன். இது என்ன, அது வேலெட்டில் என்னமோ இருக்குது. வாட்சா? ஆனால் டைம் ஓடலையே, வேற ஏதோ காட்டுது. நம்ம திரும்பினா மாறுது. ஓ, மேப் டைரக்ஷன் காட்டுறதாட்டுக்கு. இது ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேன். ஜாக் ஸ்பேரோ படத்தில் பார்த்துருக்கேன். என் திசை காட்டுக்கு வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜாக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ், டிஃப்ரெண்டான ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ், நிறைய வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எல்லா டோரும் லாக் ஆயிருக்கு. இப்போ ஜாக் எங்கே போயிருப்பான்? ஆஃபீஸில் இல்லாமல் ஒருவேளை பாத்ரூம்குள்ள உட்காந்துருப்பானோ? பாத்ரூம் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். ஜாக்கு உள்ளேயும் இல்லை. பாத்ரூமுக்கு கீழே சின்னதாக ஏதோ இருக்குது. என்ன இது? டைமண்டு மாதிரி இருக்குது. ரெட் கலரில் டைமண்டாக இருக்குமோ? பாக்கெட்டில் வச்சுக்குவோம். இது மாதிரி 20 பீஸை கலெக்ட் பண்ணுமாம்மா. 20 பீஸுக்கு நான் எங்கே போவேன்? ஜாக்கு எங்கடா போனேன்? அவன் கார் நிற்கிது, ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது. ஆனால் அவனை காணாமே, எங்கே போயிருப்பான்? ஒருவேளை இந்த காட்டுக்குள்ளே போயிருப்பானோ? இந்த திசை காட்டி காமிக்கிற அந்த ரூட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே தான் இருக்குது மேப்பு. நம்ம இங்கே இருக்கிறோம், என்ட்ரன்ஸில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. ஒரு பிளேஸாக போய் நான் ஜாக் அங்கே இருக்கானான்னு போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எங்கே போகலாம்? இந்த திசை காட்டி சொல்கிற வழியிலேயே நம்ம போகலாம். அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜாக் ஸ்பேரோ யூஸ் பண்ண திசை காட்டி, அதனால கரெக்டாக தான் இருக்கும். இதில் ரூட் நிறைய பெரிய மாட்டுக்கு ஆஃபீஸ் ரூட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். நம்ம அந்த ரூட்டை பார்க்க வேணாம். நம்ம கையில் இருக்க திசை காட்டி ரூட்டை வச்சு நம்ம போய்க்கலாம். எஸ், இதான் கரெக்டாக காமிக்குது. இந்த வீடு தான் நாட்டுக்கு. உள்ளே போய் பார்ப்போம். ஓப்பன். என்ன திறக்க மாட்டேங்குது? ஓ, கீ வேணுமா? இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு கீ வேணுமா? ஏன்னா இந்த டப்பா வீட்டுக்கு கீ. இந்த வீட்டோட சாவி எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த காருக்குள்ளே இருக்குமோ கீ? இந்த கார் ஓப்பனில் இல்லை, லாக்கில் இருக்குது. இங்கே தான் வச்சுருக்கானுங்க. இது ரம்பம், மரம் இருக்கிற ரம்பம். இது நமக்கு தேவைப்படாது. கீ தான் தேவை. இது என்னது? காரோட வீலு தனியாக வந்துருச்சு. கார்லேருந்து கண்டுட்டு போயிருச்சா? இந்த பக்கம் 2 டயருமே இருக்குது. இந்த சைடு போய் போட்டு பார்ப்போம். இங்கேயும் 2மே இருக்குது. அப்புறம் இது இதுக்கு தூக்கி போட்டுருவோம். இந்த வீட்டோட சாவி எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியலையே. சாவி இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே போக முடியும். இங்கே என்ன அது? ஹேமரு. இந்த சுத்தியில் வச்சு என்ன பண்ணுறது? இது பார்க்க மட்டும் தான் முடியுது, எடுக்க முடியல. இது எடுத்து நம்ம வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கூட யூஸ் ஆகும். ஆனால் இது பார்க்க மட்டும் தான் முடியுது, எதுவுமே பண்ண முடியல. கீழே என்னமோ இருக்குது. இந்த டப்பாவை தள்ளிட்டு இதுக்கு அடியில் என்னமோ இருக்கே. என்னது இது? இன்வெர்ட்ரியா? பேட்டரி ஆட்டுக்கு. பேட்டரி ஃபுல்லாக தான் இருக்குது. இதை எடுத்து நம்ம பேக்கில் வச்சுக்கலாம், தேவைப்படும். இந்த வீட்டோட சாவியை தவிர மிச்சம் எல்லாமே கிடைக்குது. இங்கே என்னது இது? கல். இந்த கல்லை வச்சு டோரை உடைச்சிட்டு உள்ளே போயிடலாமா? வேணாம். கீ கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறோம். பாட்டெல்லாம் இருக்குது, ஆனால் கீயை மட்டும் காணோம். இல்லைன்னா கல் எடுத்து கண்ணாடியை உடைச்சிட்டு ஜன்னல் வழியாக உள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த கல்லை எடுப்போம். உள்ள கல்லுக்கடியில் ஏதோ வச்சுருக்கானுங்க. அடப்பாவீங்களா, கல்லுக்கடியிலடா சாவியை கொண்டு போய் வச்சிருக்கீங்க. எந்த கல்லுக்கடியில் வச்சிருக்கானுங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கலன்னா எடுத்துட்டு போய் பண்ணிட்டோம். இந்த ரூமோட கீ கிடைச்சிச்சு. இதை வச்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போக வேண்டியதான். கீயை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். எஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. உள்ளே ஏதாவது நல்லதாக கிடைச்சா நல்லாயிருக்கும். இங்கே ஏதோ வச்சுருக்கானுங்க. ஃப்ரே பாட்டில் என்னவா இருக்கும்? பிரே ஸ்ப்ரே. ஓ, கரடி வந்துச்சுன்னா அது முன்னாடி அடித்து பயன்படுத்தி ஓட வைக்கிறதுக்காட்டுக்கு இது தேவைப்படும். காட்டுக்குள்ளே கரடி வரும். அதனால் இது 2 எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். இங்கே ஏதோ பேப்பர் வச்சுருக்கானுங்க, எழுதி வச்சுருக்கானுங்க. ஆனால் இது இவ்வளோ பெருசு பேராகிராஃப் மாதிரி இருக்குது. படிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அதனால் அதையும் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்புறமே பார்த்துக்கலாம். இது என்ன ரூமு? பாத்ரூமு. பாத்ரூம் மேலே என்னமோ இருக்குது. என்னது இது? வெள்ளையா துணி. ஓ, மாஸ்கா? யூஸ் பண்ண மாஸ்க்கு. அப்போ இப்போ தான் யாரும் இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. கூட அந்த வெள்ளை துணியை பார்த்ததும் கோமட துணின்னு நினச்சிட்டேன். நல்ல வேலை மாஸ்க்கு. இங்கே ஏதோ இருக்குது. டார்ச் லைட்டு போடு. நம்ம இருட்டுக்குள்ளே இன்னமே இருக்க தேவையில்ல. டார்ச் லைட்டு கிடச்சிருச்சு. இன்னமே கொஞ்சம் இப்போ அழிச்சுன்னு தெரியும். இதுலேயே பிரைட்னஸும் இருக்க மாட்டுக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது. இதையும் எடுத்துக்குவோம். என்ன தான் நம்ம லைட் அடித்து விளையாண்டாலும் இந்த கேம் கொஞ்சம் இருட்டில் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் மொபைலில் பிரைட்னஸ் ஏற்றிக்கிங்க.
இது என்னது? வாவ், டெலஸ்கோப்லாம் கொடுத்துருக்கானுங்க. இது நமக்கு தேவைப்படும், ஏதாவது தூரத்தில் வரதை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். இதையும் வச்சுக்குவோம். லேப்டாப் இருக்குது, இதை வச்சு பேசலாம்னு நினச்சேன். ஆனால் இதில் பேட்டரி இல்லையாமா, வெறும் டப்பா தான் பேட்டரி இல்லைன்னா. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். இங்கே கத்திலாம் இருக்குது. ஓகே, இந்த கத்தி எடுத்துக்குவோம். இந்த கத்தி எடுக்க முடியல. ஆனால் இன்னங்க ரத்தமாக இருக்குது. இப்போ இந்த கத்தியை வச்சு அவன் காய்கறி வெட்டலையா, வேறு எதையும் வெட்டியிருக்கான், மனுஷனை வெட்டியிருப்பானோ. ரத்தமாக இருக்குது. இங்கே பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரியில் தான் இன்னொரு பேட்டரி கனெக்ட் பண்ண மாட்டேங்குது. நம்ம வெளியே ஒரு பேட்டரி எடுத்தோம் பார்த்தீங்களா, அது இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த பேட்டரியிலேருந்து அதுக்கு பவர் ஏறும். இப்போ அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எஸ், லேப்டாப் ஓப்பன் ஆயிடுச்சு. இருங்க, யாருக்காவது கால் பண்ண. சிக்னல் லோவா? ஆஹா, பேட்டரிலாம் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணணுமே. அப்பயும் இது வேஸ்ட்டு தானா? இல்லை, இதில் ஏதோ நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் புரியல நமக்கு. இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு சில பொருள் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் இந்த திசை காட்டி சொல்கிற வழியிலே போகலாம். அதான் கரெக்டாக சொல்லும். இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு பக்கம் காட்டில் போய் சுற்றிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பூதம் வந்து கடிச்சு சாப்பிட்டு போயிடும். அங்கே தூரத்தில் ஒரு நரி நிற்கிதுங்க. ஆஹா, நரிலாம் இருக்குது அந்த காட்டுக்குள்ளே. ஓடி போயிரு, இல்லைன்னா புகையை அடிச்சு விட்ருவேன். ஓடிடுச்சு. இந்த காட்டுக்குள்ளே நரி, கரடி, சிங்கம், புலின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்க மாட்டேங்க. இதுங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போகிறோமோ தெரியல. நம்மகிட்ட இருக்க டைரக்ஷன் இண்டிகேட்டர் சொல்கிற ரூட்லேயே நம்மளும் போவோம். அதான் கரெக்டாக சொல்லுது. நம்ம இல்லைன்னா சுற்றிட்டு போய்கிட்டு இருப்போம். இங்கே தான் காட்டுது. அப்போ இங்கே தான் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. ரேடியோ சவுண்டு மாதிரி இருக்குது. ரேடியோவா? அப்போ யாரோ இருந்திருக்காங்க இங்கே. இங்கே தான் இருக்குது. எஸ், இதில் தான் கேட்குது. வாக்கி டாக்கியா? ஓகே, இதை எடுத்துக்கலாம். இதில் யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது சிக்னல் கொடுத்தாங்கன்னா பேசலாம். ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சவுண்டு மட்டும் தான் கேட்குது. ஃபயர் கேம்ப்லாம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே யாரோ இருந்திருக்காங்க. இப்போ தான் கிளம்பியிருக்காங்க. எனக்கு குச்சி கூட அப்படியே இருக்குது. அவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்கே ஏதோ லெட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த எக்ஸ்பெடிஷன் என்னென்னமோ எழுதி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் படிச்சுட்டு எந்த காலத்தில் நம்ம இந்த கேம் விட்டு போய் வெளியே போகிறது? இதை படித்தாவே இந்த நாள் ஃபுல்லாக இங்கே இருந்துருக்க மாட்டேங்குது. எல்லாம் பேராகிராஃபாக இருக்குது. உள்ளே யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. இங்கே ஒரு குவாட்டர் பாட்டில் இருக்குது. அப்போ நைட் ஏதோ ஒரு பார்ட்டி நடந்திருக்க மாட்டுக்கு. இங்கே ஏதோ இருக்குது. அதுங்க அது மாத்திரையாட்டுக்கு நமக்கு அடிப்பட்டால் தேவைப்படும். இதையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதை தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை. நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்புவோம். நம்ம ஃப்ரெண்டு ஜாக்கை தேடி வந்தால் ஜாக்கை தவிர மிச்சம் எல்லாமே கிடைக்குது. அவன் ஆனால் இங்கே தான் இருந்திருக்கான். ஃபயர் கேம்ப்லாம் இருக்குது. ஆனால் எங்கே போனான்னு தெரில. ஓகே, அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம். இந்த திசை காட்டி இங்கே தான் எங்கேயோ காட்டுது. ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஓகே, ஸ்ட்ரைட்டாக போய் இதுக்கப்புறம் எப்படி போகிறது? அப்படியே கப்போ எவ்வளோ உயரம். இங்கேருந்து கீழே விழுந்தோம்னா மறுகையாக தான். ஆனால் இந்த திசை காட்டி நேராக போய் சாப்பிடான்னு சொல்லி காட்டுதா. நேராக போக சொல்லுது. டெலஸ்கோப் வழியாக பார்க்கலாம். தூரத்தில் ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அதான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, அங்கே போயிடலாம். எஸ், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இது ஏதோ ஒரு டவுன் பேர் போட்டிருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லிட்டு தெரில, ஒழுங்காக தெரில. ஓகே, நம்ம உள்ளே போவோம். இந்த வீட்டுக்கு நேராக தான் இந்த டைரக்ஷன் காட்டுச்சு. ஆனால் உள்ளே யாரும் இருக்க மாதிரி தெரியலையே. இருங்க, திசை காட்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக போக சொல்லி காட்டுது. ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம் அங்கே யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்டு கிடைச்சானா போதும். இங்கேயும் ஒரு ஃபயர் கேம்ப் இருக்குது. இதில் நெருப்பு பற்ற வச்சிடலாம். அப்போ இங்கேயும் யாரோ இருந்திருக்காங்க. மேலே டென்ட் போட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த பக்கம் தான் போயிருக்காங்க. இது சொல்கிற டைரக்ஷன்லேயே போவோம். நம்ம ஃப்ரெண்டு கிடச்சிருவான்னு நினைக்கிறேன். இங்கே தான் காட்டுது. இந்த குகைக்குள்ளே போகணுமா? அப்படி தான் நினைக்கிறீங்க. இருங்க, இந்த குகைக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளே யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா வெளியே வாங்க. ஐயோ, ஏதோ வருது. ஓ சே, இந்த மானெல்லாம் நம்மளை பயமுடுத்துது. ஓகே, இங்கே ஏதோ ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இங்கே யாரோ இருந்திருக்காங்க. கேமரா இருக்குங்க. எஸ், கேமராவை எடுத்துக்கலாம். இந்த கேமராவில் ஃபோட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் யார் இங்கே வந்திருக்காங்கன்னு. ஆஹா, ஆனால் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வேற என்ன? இங்கே ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறது? அப்போ யாரோ தண்ணிக்குள்ளே இங்கே யாரோ குளிச்சிருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. இது இங்கேயே போட்டுடலாம். இப்போ நமக்கு தேவை அந்த கேமராக்குள்ளே இருக்க ஃபோட்டோவை எடுக்கணும். இங்கே பாருங்க, ரத்தத்தால் டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய உருவத்தை மக்கள் எல்லாரும் வழிபாடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. லைட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ இதை ஃபோட்டோ எடுக்க தான் இங்கே யாரோ வந்திருக்காங்க. ஆனால் மிஸ் ஆகிட்டாங்க. அவங்களையும் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்குமா? இங்கே வேறு யாரும் இருக்க மாதிரி தெரியல. நம்ம எடுத்த கேமராவில் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த கேமரா ஒர்க் ஆகலை. அந்த மெமரி கார்டை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? என்ன பண்ணுறது? எஸ், ஐடியா வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேப்டாப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் அந்த மெமரி கார்டை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களா? யாரும் இருக்க மாதிரி தெரியல. இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது. இது என்னது? மேப்பு. இங்கே ஒரு மேப் இருக்குது. இப்போ இந்த குளத்துக்கு பக்கத்தில் நம்ம இருக்கோம். மறுபடியும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு வீடு சாவி கண்டுபிடிச்சி எடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கே போகணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்ச கேமராவில் இருக்க மெமரி கார்டை எடுத்து அந்த லேப்டாப்பில் போட்டு பார்க்கலாம் ஏதாவது ஃபோட்டோ கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போவோம். அந்த ரூட்லேயே போகணும். என்ன சவுண்டு? இதில் இருந்து தான் கேட்குதா? யாரோ பேசுகிறாங்க. ஹலோ, ரேடியோவில் தான் பேசுகிறாங்க. ஹலோ சார், இருக்கீங்களா? நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க. பட் ஆனால் இங்கே எனக்கு நாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. நீங்கள் பேசுகிறதே கேட்கல. அதோ வச்சுட்டான் என் ஃபோன். இந்த வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு வந்ததுக்கு நம்ம சும்மாவே வந்திருக்கலாம் மாட்டுக்கு. ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. அதில் கரடிங்க. பக்கத்தில் வந்துடாத, புகையடிச்சிடுவேன்.
கரடி போங்க ஏந்திரிச்சு நின்று பயங்கரமா பண்ணுது. வருது புகையை அடிச்சிட வேண்டியதான். ஓடிப்போ பக்கத்தில் வந்து நான் புகையை அடிச்சு அவங்கள சாப்பிடுச்சிருவேன். ஓடிப்போ. இந்த கரடியை மட்டும் பார்க்காம வந்திருந்தோம். காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் நம்மள வயிற்ற கிழிச்சு சாப்பிட்ருக்கோம். நல்ல வேலை நம்ம கையில் கரடியை ஓட்டுற அந்த ஃப்ரே இருக்குது, அதனால இதை வச்சு எப்படியோ அதை ஓட வச்சிட்டோம். எஸ், இந்த வீடு தாங்க அந்த லேப்டாப் இருந்த வீடு. பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம அந்த குகையில் எடுத்த கேமராவை எடுத்து இந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அதில் என்ன ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் எப்படி கனெக்ட் பண்ணுறது? இங்கே ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது, இதில் கனெக்ட் பண்ண மாட்டுக்கு. ஓகே, இதில் வந்து இந்த கேமராவை கனெக்ட் பண்ணிடலாம், மெமரி கார்டை. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் மெமரி கார்டு ஆப்ஷன் காமிக்குது, ஃபோட்டோ காமிக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பிளராக தெரியுது. அடுத்த ஃபோட்டோவில் நம்ம அங்கே ஒரு டென்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே இருந்திருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் அவன். ஓகே, அவன் இருக்கான். அதுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிது. அட பாவி, ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதனால தான் தலைமை காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கானா. இந்த டப்பாக்குள்ளே ஏதோ ஒரு குச்சி மாதிரி பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. இது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ரத்தத்தால் சரித்திரம் வரைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரைஞ்சி வச்சுருந்தானுங்களே அது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தான் இருக்குது. இதை தவிர இந்த கேமராவில் வேறு எதுவும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த டீட்டெயில்ஸே போதும். அப்போ இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ அவங்க கூட இன்னொரு பொண்ணு இருக்குது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம தான் காப்பாற்றணும். இந்த திசை காட்டி சொல்கிற ரூட்லேயே போய் அவங்களை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இதில் ஏதோ ஒரு மேஜிக் பவர் இருக்குது அந்த திசை காட்டியில். அதனால தான் அது கரெக்டாக அவங்க ஒரு மிஷனாக நமக்கு காமி. இந்த இடத்துல 2 ரூட்டு பிரியுது. லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணுமா? திசை காட்டியை பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக காட்டுது, ரெண்டுக்கும் நடுவில் காட்டுது. சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். இப்போ தான் காட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற மாட்டுக்கு. என்னது அது? மானா? மானே, பயம் கொடுத்துறியா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே என் பக்கத்தில் நின்று உன்னை குழம்பு வச்சு சாப்பிட்ருவேன். ஓடி போயிட. அப்படியே நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா? இங்கே ஏதோ இருக்குங்க, காளான் இருக்குது. ஆனால் இது நல்ல காளானா கெட்ட காளானான்னு தெரியல. ஏன்னா ஒரு சில காளானில் பாய்சன் இருக்கும். எத்தனை கேமில் அடி வாங்கியிருக்கோம் இது மாதிரி நம்ம பாய்சனை சாப்பிட்டு. ஓகே, திசை காட்டி சொல்கிற ரூட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த வீட்டுக்கு மேலே தான் காட்டுது. வீட்டுக்கு மேலே ஏறணுமா? இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ரவுண்டாக சுற்றுது. அப்போ இந்த வீட்டுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்டு ஜாக்கு உள்ளே இருந்தாலும் இருக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டே ஜாக்கு, உள்ளே இருக்கியா? ஜக்கிட்ட போல எதுவும் ஒளிஞ்சிருக்கியா? எங்கே காணா? ரொம்ப பழைய பில்டிங்காக. என்னடா அது உடஞ்சிட்டு விழுவுது? ஆதி காலத்து பில்டிங்காக இருக்க மாட்டேக்கே. கால் வச்சதுக்கெலாம் உடஞ்சிட்டு விழுவுது. ஒரு ரெடி முன்னாடி எடுத்து வச்சிருந்தாலும் மண்டை மேலே கட்ட விழுந்து மட்டையாக இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளை யார் காப்பாற்றுவா? நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே இப்படி. ஓகே, இங்கே ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஸ்டூல் இருக்குது, எடுக்க முடியல. இந்த மூட்டை அரிசி மூட்டையா? ஒன்றும் இல்லை, பஞ்சுமாக இருக்குது, வெயிட்டே இல்லை. இந்த கட்டையெல்லாம் நவுத்தி பார்ப்போம் உள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களான்னு. இங்கேயும் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. இதுவும் இருக்குங்க. என்னது இது? டிங்கா? அட மணி, கோயில் மணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. இது நமக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். பேக்கில் வச்சுக்கலாம். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை எடுக்க முடியுமா? ஆனால் எடுக்க முடியல. ஓகே, இங்கே வேறு எந்த பொருளும் இருக்க மாதிரி தெரியல. இப்படியே கிளம்ப வேண்டிதான். இந்த இடமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு ரூட் இருக்குங்க, கீழே ஒரு வழி இருக்குது. ஆனால் இந்த டோர் ஓப்பன் ஆகலை. இது டோரே கிடையாதுட்டுக்கு. மேலே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் கீழே வழி இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இங்கே மேலே வழி கொடுத்துருக்கானுங்க. உள்ளே யாராவது இருக்கீங்களா? யாரும் இருக்க மாதிரி தெரியல. இந்த பழைய பில்டிங்குள்ளே யார் இருக்க போகிறா? இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே ஏதோ இருக்குது, பிபி மாதிரி இருக்குது. இது வந்து இந்த கேண்டில் பற்ற வைக்கிறதாட்டுக்கு. இங்கே ஒரு கேண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே இதை வைக்கிறதாட்டுக்கு. ஓகே, இந்த கேண்டில் எடுத்துகிட்டு போவோம். இங்கே ஏதோ ஒரு பொம்மை இருக்குங்க. வேணாம், என்ன விட்டுருங்க. இந்த இடத்துல நீ என்னதான் கதறினாலும் யாரும் வரமாட்டாங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே இல்லை லவ்லி பாஸ். நான் இங்கே என் ஃப்ரெண்டுங்களை தேடி தான் வந்தேன். அவங்கள பற்றி ஏதாவது தெரியுமா? யாரு இவனுங்களா? இவனுங்களால தான் நான் இங்கே இருக்கனே. பாதியில் விட்டுட்டு போன துரோகிங்க. இந்த இடத்துல பெரிய மோசமான ஒரு மிருகம் இருக்கு. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அந்த மிருகம் உன்னை எதுவும் பண்ணாது. உனக்கும் அதுக்கும் பிரச்சனை இல்லை. நீ கம்முனு போயிரு. திரும்பி இந்த பக்கம் வந்துடாத. வந்தேன்னா என்னது இது? ஆஹா, என்னது இது? இவ்வளோ பெரிய உருவம். கதம் சோழி முடிஞ்சிச்சு. இன்னும் நம்ம உயிரோடு தான் இருக்குமா? நான் கூட அவன் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணி நம்ம கதையை முடிச்சிட்டான்னு நினச்சேன். ஆனால் இன்னும் நம்ம உயிரோடு தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், அவன் போட்ட அந்த கோடாலி கூட அந்த பேப்பர் மேலே சொருவி இருக்குது. இந்த கோடாலி எடுத்துக்குவோம். இந்த கோடாலி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இந்த கோடாலி நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வெப்பனை நம்ம எடுத்தாச்சு இந்த கேமில். எப்படியோ கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை எடுத்துக்குவோம். எங்கே நம்ம தேடி வந்த நம்ம ஃப்ரெண்டும் அதோட கேர்ள் ஃப்ரெண்டும் இங்கே தான் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தை தான் தேடி வந்தோம். ஓகே, அந்த ஃபோட்டோவை எடுத்துக்குவோம். நம்மளை இங்கேருந்து போக சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான். நான் போக மாட்டேன். நம்ம ஃப்ரெண்டு கிடைக்காம இங்கேருந்து போக மாட்டேன். இங்கே ஏதோ ஒரு பொம்மை இருக்குது. எங்க இந்த பொம்மை அந்த கனவுல வந்துச்சு, அந்த பொம்மை தானே. இந்த பொம்மையும் எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே ஒரு சுத்தியில் இருக்குது. ஆனால் இது நம்மளால் எடுக்க முடியல. ஓகே, அங்கேயே போட்டுடலாம். இங்கே ஒரு மருந்து இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். கேண்டில் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், எடுக்க முடியல. அப்படி இங்கே போட்டுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிக்காமல் இங்கேருந்து போகக்கூடாது. எவன் வந்து மிரட்டினாலும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். இந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பூதம் இருக்குன்னு அவன் சொன்னான். நம்ம கனவுல வந்த பூதம் நேரில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி, ஓகே, இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு கிளம்புவோம். என்ன
என்ன சவுண்டு? ஏதோ கத்துற சவுண்டு கேட்குது. என்னது அதே வீட்டுக்குள்ளே போயிடலாம் கவர்மெண்ட் நம்ம உள்ள. ஐயோ நரி, நரி என்ன எதுக்கு கிடைக்கிற? இரு நான் உன்னை போட்டுத்தெல்லாம் போட மாட்டேன். இந்த ஃப்ரே அடிச்சாலும் அதுக்கு ஒன்றும் ஆக முடியுது. செத்து போ சாவு. நம்ம காலை பிடிச்சி கடிச்சு ஹெல்த்தெல்லாம் குறைச்சி விட்ருச்சே. ஹெல்த் ஏற்றிக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்குது? சாப்பிட்றதுக்கு வரிக்கி இருக்குது. அந்த வரிக்கையை சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிக்கலாம். குள்ள நரி என்னையவே கடிக்க வரியா? இரு நான் டோரா பூஜிட்ட போட்டு கொடுக்குறேன். வேறு நரி எதுவும் வருதா? வேறு நரி இல்லை. இப்போ நம்ம எந்த டைரக்ஷனில் போகணும்? ஓகே ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் போன மாட்டுக்கு. இந்த தண்ணிக்குள்ளேயே இறங்கி போகலாம். பச்சை பசேர்னு இந்த காடே வெறும் ஓப்பனாக இருக்குது. என்னங்க சவுண்டு? ஐயோ ஏதோ சவுண்டு கேட்குது. எங்கேருந்து கேட்குது? அந்த பூதம் எதுவும் வருதா? எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. அச்சோ எங்கேருந்து வந்து நம்மளை கடிக்க போதும் தெரியல. அந்த கனவுல வந்த பூதம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். டெலஸ்கோப் வழியே பார்க்கலாம். இப்பயும் அந்த பூதம் தெரியலையே. இங்கே ஒரு டவர் இருக்குது. இந்த டவருக்கு மேலே ஏறிட வேண்டியதான். அந்த பூதம் வந்துச்சுனாலும் இதுக்கு மேலே வந்து அடிக்க முடியாதால படிக்கட்டுக்கு மேலே ஏதோ பறக்குது. என்னது இது? தேனி கூடு கட்டி இருக்குது. இதை தாண்டி போடுமா? கொத்துன்னு கொத்தோம். வேற வழி இல்லை. ஏறி போவோம். அச்சோ கிடைக்குது. தேனிங்களை விடுங்க தெரியாமல் வந்துட்டு. தேனிங்களை விடுங்க கிடைக்குது. இங்கேருந்து ஓடிட வேண்டியதான். இங்கே ஒரு டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் இருந்துக்க வேண்டியதான். இடம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐயோ இதுக்கு சாவி வேணுமா? இங்கே எதுவும் வச்சிருக்கானுங்க. ரெட் கலர் டைமண்ட். ரெண்டாவது பீஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதையும் எடுத்துக்கலாம். ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த ரூமுக்குள்ள என்ன இருக்கும்? கன்னு இருக்குது. ஷார்ட் கன்னு, ஆப்பிள். இப்போ எவனோ பாதியில் சாப்பிட்டு வச்ச வர்க்கி உள்ள நிறைய இருக்குங்க. இந்த கீயை மட்டும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம்னா இந்த ரூமுக்குள்ள போய் இந்த இருக்கிற கன்னு எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே கீழே போய் அந்த கீ எங்கேயாவது கிடைக்குமா? ஐயோ தேனி இருக்கிறத மறந்துட்டேன். ஒரு கிடைக்குது. விடுங்க தெரியாமல் வந்துட்டேன். தெரியுங்களா? தெரியாமல் வந்துட்டேன். விடு விட மாட்டேங்குதுங்க. அப்போ சாதா தேனிக்கு இல்லை. துரத்துது. என்னையவே கிடைக்கிறீங்களா? உங்களெல்லாம் கல்லை தூக்கி போட்டு அந்த தேனி கூட களைச்சி விட்றேங்க. இப்போ தேனி கூட்டை களைச்சி விட்டாச்சு. இங்கேருந்து ஓடிட வேண்டியதான். தேனிங்களா என்னையவா கிடைக்கிறீங்க? என்னமே கூட இல்லாமல் இங்கேயே கிடைங்க. கல்லை தூக்கி போட்டு அதை களைச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம எந்த டைரக்ஷனில் போகிறது? ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஓகே நேராக போவோம். ஜம்ப் பண்ணி வந்துடலாம். இது என்ன இடம்? சூப்பராக இருக்கே பார்க்க. கல்லெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கீழே எவனோ மலையை நோண்டி ரோடு போட்டானாட்டுக்கு. கீழே இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. தூரத்தில் ஏதோ இருக்குது. இருங்க டெலஸ்கோப்லேயே பார்க்கலாம். ஏங்க நம்ம கனவுல வந்து பூதுங்க. ஆனால் அது அசையாமல் அப்படியே நிற்கிது. இருங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். ஓ இது ஸ்டாச்சுவா? எவனோ மரப்பலகையில் இந்த பொம்மையை செஞ்சு வச்சுருக்கான். உங்களுக்கு பொம்மை செய்ய வேறு உருவமே கிடைக்கலையாடா? இந்த பூதத்தை செஞ்சு வச்சுருக்கீங்க. ஓகே இங்கே ஒரு காளான் இருக்குது. இந்த காளான் எடுத்துக்கலாம். இது நல்ல காளான்னு நினைக்கிறேன். கலரை பார்த்தா நல்லா அழகாக தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்டா தானே தெரியும். ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அடுத்த டைரக்ஷனுக்கு. எப்படி போகிறது? நம்ம வந்த ரூட்டு விட்டுட்டு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக தாங்க போகணும். இப்படியே போகணுமா? அந்த தண்ணி ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். இது என்ன? ஏதோ கீழே கிடக்குது. மானு செத்து கிடக்குது. என்ன சவுண்டு? உல்ஃபா போச்சுடா. ஓனாய் வந்துருச்சே. ஓனாய் விட்டுரு. இந்த வாங்கிக்கோ. சத்துக்கோ என்னைவா கிடைக்கிறேன். கொஞ்சம் விட்டுருந்தா என் கதையவே முடிச்சிருக்குங்க. இந்த ஏனாயி ஓனாயி எப்படியோ அடித்து சாப்பிடிச்சிட்டோம். வாயை பொழந்துட்டு கீழே கிடக்குது. அந்த வாயை வச்சு நம்மளை கடிச்சிருந்தா நம்ம நிலமை. அச்சோ எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே இந்த காடு கொஞ்சம் மோசமான காடு தான். பார்த்து சேஃபாக தான் போகணும். இங்கே ஒரு மேப் இருக்குது. ஓகே நம்ம பாதி தூரம் கடந்துட்டோம். இன்னும் 2-3 பிளேஸ் கடந்தா போதும். நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இங்கே ஒரு டென்ட் இருக்குது. ஆமாம் இங்கே யாரோ இருந்திருக்காங்க. டென்ட் இருக்குது. இங்கே ஏதோ கீழே இருக்குது. என்னது இது? உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே இதை எடுத்து வச்சாச்சு. உள்ளே யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. இங்கே தான் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வெள்ளரிக்காய் இருக்குது. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் எப்படி போகிறது? லொக்கேஷனை பார்ப்போம். இருங்க ஸ்ட்ரைட்டாக போகணும் தான் காட்டுது. ஸ்ட்ரைட்டாக ஒன்றுமே இல்லையே. மரமாக இருக்குது. இதுக்கப்புறம் வழி இருக்காது. ஏங்க மலைக்கு அடியில் ஒரு குகையே இருக்குது. இதுக்குள்ளே தான் போகணுமா? குகையெல்லாம் வச்சுருக்கானுங்களே. இதுக்குள்ளே என்ன இருக்கும் தெரியலையே. இங்கே எதுவும் என் ஃப்ரெண்டு ஜாக் இருக்கானா? ஜாக்கே அப்படியே பேரிக்க மாட்டியா ஜாக்கு? உனக்கு ஊரை சுற்றணுன்னா ஊரை போய் சுற்ற வேண்டியதாண்டா. ஏன்டா காட்டுக்குள்ளே வந்து சுற்றி இப்படி மாட்டிக்கிட்ட? உன்னை தேடி வந்து நானும் மாட்டிக்கிட்டேனேடா. அந்த காட்டுக்குள்ளே நடுக்காட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம். இங்கே கரடிக்கு அந்த ஃப்ரே இருக்குது. அதை எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. ஆனால் இது எடுக்க முடியல. அப்படியே வச்சிடலாம். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குங்க. இதுக்கு பாஸ்வேர்டு போட சொல்லுது. ஆனால் என்ன பாஸ்வேர்டாக இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே ரெட் கலர் பாக்ஸை நான் எங்கேயோ பார்த்தேன். அந்த கம்ப்யூட்டரில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் இந்த பாக்ஸ் தாங்க. எஸ் நான் சொல்ல இந்த பாக்ஸ் தான் அந்த பாக்ஸு. இப்போ பாஸ்வேர்டு கீழே இருக்க பாருங்க. ஒரு 3 நம்பர். ஃபஸ்ட்டு 3 நம்பர் வந்து 758ன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு 3 நம்பர் ஓகே. இன்னும் 3 நம்பர் கண்டுபிடிக்கணுமே. 3 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதில் பார்ப்போம். இதில் 2 நம்பர் இருக்குது பாருங்கள் சைடில். ஆனால் லாஸ்ட் 2 நம்பர் தான் தெரியுது. 14. அப்போ சென்டரில் ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. அந்த நம்பர் நம்ம ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 758. ஓகே இந்த 3 நம்பர் ஃபஸ்ட்டு 3 நம்பர் வச்சாச்சு. அதுக்கு அடுத்து இருக்க நம்பரை விட்டுலாம். அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா மேலே இருக்கிறத வச்சாச்சு. கீழே இருக்கிற 2 வச்சுட்டு சென்டரில் ஏதோ ஒன்று நவுத்திக்கிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒன்று வந்துடும். ஓகே 1 அதுக்கு அடுத்தது 14. ஓகே எல்லாமே வச்சாச்சு. இப்போ சென்டரில் இருக்கிறத மூவ் பண்ணி பார்ப்போம் ஒரு நம்பராக. என்னங்க எல்லா நம்பரும் வச்சு பார்த்துட்டு அப்பயும் ஓப்பன் ஆகலை. ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே. இருங்க அந்த ஃபோட்டோவை மறுபடியும் பார்ப்போம். 758 கரெக்டாக தான் போட்டிருக்கோம். அப்படியே ஓப்பன் ஆகலை. ஏதோ ஒரு பேப்பர் மறைச்சிருக்கு. 758 கிடையாது 869. இதுதான் பாஸ்வேர்டு. ஏன்னா ஃபோட்டோ சைடில் இருக்கனால சைடில் இருக்க 3 நம்பர் தான் தெரிஞ்சிச்சு. சென்டர் நம்பர் தெரியல. இருங்க அதை வச்சு பார்ப்போம். எஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். பெட்டி ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே என்ன இருக்குது?
கீ இருக்கு. நம்ம அங்கே ஒரு டவர் ஹோம் பார்த்தோம் பார்த்தீங்களா, டவர் ஹவுஸ். இதுதான் அந்த ரூமுக்கான கீன்னு நினைக்கிறேன். வேற லெவல் அங்கே ஷாட்கன்லாம் இருக்குது, அது எடுக்க போகிறோம் இப்போ. இங்கே என்ன இது, என்ன இவ்வளோ பெரிய குழி, உள்ளே விழுந்தோம்னா ஏந்திரிக்கவே முடியாதாட்டுக்கு. பக்கத்தில் ஒரு கேஸ் ட்ரம் இருக்குது, இதை தூக்கி உள்ளே போட்டு பார்ப்போம். தூக்கி உள்ளே போட்டால் நிற்காம போய்கிட்டே இருக்குது, வெடிச்சிருமோ. நம்ம டவர் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த தேனிக்கு இன்னும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குதா, அதோட கூண்டை நம்ம தான் கிளச்சி விட்டோங்கிறது தெரிஞ்சிருச்சாட்டுக்கு. வேகமாக கொத்துறதுக்குள்ளே சீக்கிரம் மேலே போய் அந்த ரூமுக்குள்ள மறைஞ்சிக்க வேண்டியதா. என்ன கடிக்குதுங்க, பாதி ஹெல்த்தை குறைச்சிருச்சிங்களே, ரத்தமாக வருதே. உள்ளே போய் மறைஞ்சிக்கலாம். டோர் கீ தான், டோர் கீ யூஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் லாக் பண்ணிக்கலாம். சாத்திரா உள்ளே வந்துருப்போது. அப்பாடா, எங்க என்னது இது, ஏதோ நடந்து போகுது. ஏங்க எவ்வளோ பெருசு ஏதோ நடந்து போச்சு. எப்போ ரொம்ப டேஞ்சரான இடமா இருக்குது. ஷார்ட் கன் எடுத்துக்குவோம். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இந்த ஷார்ட் கன்னை வச்சு அதை போட்டு தள்ளிடலாம். ஆனால் ஆமோ கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது கிடைக்குமா? இங்கே புக்காக இருக்குது. இங்கே எதுவும் இருக்குங்க. என்னது அது, கரடியோட ஃப்ரே. ஓகே, இதையும் எடுத்து வச்சுக்கலாம், தேவைப்படும். கரடியோட ஃப்ரே இருக்குது. வேறு ஏதாவது இருக்குமா இங்கே? இங்கே எதுவும் இருக்குதுங்க, செயின் கட்டர். செயின் கட்டர் கிடச்சிருச்சு. நம்ம ஏதாவது பூட்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே உடச்சிட்டு நம்ம பாட்டுக்குள்ளே போயிட வேண்டியதான். ஏதோ ஒரு புக் இருக்குது, புக்கு பின்னாடி ஏதோ ஒரு லெட்டர் வச்சுருக்காங்க. பட் அது படிக்க முடியாத அளவுக்கு சின்னதாக இருக்குது. அப்படி படிக்க முடிஞ்சாலும் நம்ம படிக்க மாட்டோம். இந்த டவர் ஹவுஸை விட்டு அடுத்த பிளேஸ்க்கு போகலாம் நம்ம. ஓகே, இங்கே பாருங்கள், மானெல்லாம் குதிச்சு ஓடுது. என்னங்க சவுண்டு, அங்கே ஒரு மானை ஏதோ வாய்ப்புல எடுத்து போட்டு மிக்சியில் அரைக்கிற மாதிரி அரைச்சி சாப்பிடுது. இது நம்ம கனவுல வந்துச்சே அந்த பூதம் தானே. அதே தாங்க, அந்த ரேடியோ பூதம் வந்துருச்சா. அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு மானை பிடிச்சி வாயில் போட்டு மிக்சியில் அரைக்கிற மாதிரி அரைச்சி குடிச்சிருச்சு. ரத்தமாக கிடக்குது பாருங்கள். இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, எப்படியாவது சீக்கிரம் தப்பிக்கணும். எங்கே வெளியே போகிறது, இங்கே ஏதாவது வழி இருக்குமா? இதை விட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல. எல்லா பக்கமும் காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்காங்க. இந்த வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்மளும் ரொம்ப நாளாகவே அந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்லேயே தான் இருக்கும். அதை தாண்டி போகவே மாட்டேன். வீடியோ பார்க்குற நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வேறு யாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவா? அப்புறம் நீ தினைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் பெஸ்ட்டாக அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்கணும் மாதிரி தான் அப்லோட் பண்ணுவேன். அதனால நான் வாரத்துக்கு 2 இல்லைனா 3 வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன். அது என்னாலே எதுவும் பண்ண முடியல, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகும். எப்படியோ நம்ம கிட்ட இருந்த செயின் கட்டரை வச்சு கட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இதை தாண்டி வெளியே போகலான்னு பார்த்தா எல்லா பக்கமும் காம்பவுண்டு எதையோ போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இப்படி கிடைக்காது, உனக்கு இப்படி செத்து போ, விடுக்கிறேன்ல, ஐயோ செத்து போ. கொஞ்சம் விட்டுருந்தா நம்மள சாவடிச்சிருக்கோம். கன்று எடுத்துக்கலாம். இன்னும் நாய் எங்கேயும் உழைக்கிற சவுண்டு கேட்குது. இங்கே வந்துருச்சு இன்னொன்று. ஏய் பிடிச்சு என்னடா, நாய்ங்க வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று வருது பாருங்க. நாயே இன்னைக்கு ஒன்று சாவு. என்னங்க ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அங்கே ஏதோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ரேடியோ மண்டை இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்குது. அது இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடணுங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. அது நம்மளை பார்த்துருச்சு. அந்த ரேடியோ மண்டையோட பெட்டுங்க தான் இந்த ஓனா இங்கிலாட்டுக்கு. அதுங்களை வேற சுட்டுட்டோம். அதனால கோவமாக இருக்குது. அங்கே நின்று பார்க்குது பாருங்க. அது பக்கத்தில் வரத்துக்குள்ளே கன்னை ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மகிட்ட வேற கன்னில் ரொம்ப ஆமோ கம்மியாக தான் இருக்குது. இதை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இங்கே மறைஞ்சிட்டு சைலண்ட்டாக பார்க்கலாம். அந்த சைலன்சர் மண்டை எங்கே நிற்கிதுன்னு தெரியல. எங்கே அதுவும் நிற்கிது பாருங்க. இது கடியில் மறைஞ்சிக்கலாம். ஓகே, அது கண்ணில் மாட்டிக்க கூடாது. மாட்டினோம் நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஓகே, போயிடுச்சா. அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. அது திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எப்படியாவது எங்கேயாவது போய் மறைச்சிக்கலாம். இது பின்னாடி மறைச்சிக்கலாம். அது ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த மஞ்சள் கலர் டப்பா பக்கத்தில் நிற்கிறது சைலண்ட் ஹெட்டா இல்லை கரண்ட் கம்பமான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அங்கே வருது பாருங்க. ஐயோ பக்கத்தில் வந்துருச்சு, பார்த்துருச்சு நினைக்கிறேன். சவுண்டு போடுது. சீக்கிரம் இருந்து ஓடுற பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். ஓடே ஐயோ மாட்டிக்கிச்சு கால் வேறு. இங்கேருந்து சீக்கிரம் போகணும். இங்கே ஒரு கொகை இருக்குது. இது கடியில் பூந்துட வேண்டியதான். வருதா, பக்கத்தில் வந்துருச்சு. ரேடியோ மண்டை முடிஞ்ச கீழே பார்க்கலாம். அண்டர் கிரவுண்டுக்கு உன்னால் வர முடியாது. இங்கே மேலே நின்று டான்ஸ் ஆடுறியா? கையை உள்ளே கொடுத்துங்க. இந்த கொஞ்ச நேரம் இங்கே நின்றுருந்தோமோ நம்மளை அப்படியே பிடிச்சி வாயில் போட்டுருக்கோம். ஓகே, இந்த பக்கம் போக முடியும். எங்கங்க இதுக்கு மேலே போக முடியல, புகையாக வருது. இது ஆஃப் பண்ணால் தான் போக முடிய மாட்டுக்கு. ஆனால் இந்த பைப் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு பொருள் கூட இல்லையே. இப்போ மறுபடியும் மேலே போய் தான் அந்த பொருளை எடுத்துகிட்டு வரணுமா? மறுபடியும் மேலே போகணுமா? அந்த ரேடியோ வாயை வேறு திறந்துக்கிட்டு நிற்பானே வாயை. ஐயோ இப்படி சமாளிக்க போகும்போது தெரியல. இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. போயிடுச்சா? ஓகே, அது இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ கால் வேறு மாட்டிக்கிச்சு இதில். வந்தாச்சு. ஓகே, ரேடியோ வாய் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. சைலண்ட்டு குறுக்காது வந்துடாத. சைலண்ட்டாக இருக்கே, அது எங்கே போச்சுன்னு தெரில. அது திரும்பி வரத்துக்குள்ளே எப்படியாவது இங்கேருந்து போயிடணும். இங்கே மறைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸ் பின்னாடி மறுபடியும் போய் மறைஞ்சிக்கலாம். ஓகே, எங்கே வருதுன்னு தெரில. ஆனால் நம்ம லைட் அடித்தோம்னா மாட்டிக்குவோம். லைட் அடிக்க வேணாம். அப்படி எங்கள் பின்னாடி மறைஞ்சிக்கலாம். அப்படியே அது கண்ணில் படாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, அது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் பின்னாடி சவுண்டு கேட்குது. நல்ல வேலை யாரும் இல்லை. இதுக்கு அப்புறம் எப்படி போகிறது? ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இங்கே தான் இந்த பைப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் ரவுண்டாக சுற்றுது. அப்போ இங்கே தான் எங்கேயாவது ஏதாவது இருக்கும். ஓகே, எங்கே வச்சுருக்காடுங்க? இங்கே ஒரு பெட்டி இருக்குது. இதுக்குள்ளே இருக்குமோ? இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, தகர டப்பா.
இங்கே என்னமோ வச்சுருக்கானுங்க பாட்டிலு. இங்கே என்னது, இதுவும் தகர டப்பா தான். இங்கே என்னமோ வச்சுருக்கானுங்க. இது என்னது மேப்பா? ஓ இதை கிழிச்சு வச்சுருக்கானுங்க. இதை அட்டாச் பண்ணி இங்கே தப்பிக்கணும் மாட்டேங்குது. இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே நமக்கு டங்கு வர கிழிஞ்சிடும். அந்த பூதம் வரத்துக்குள்ளே இங்கேருந்து எஸ்கேப் பண்ணணும். இங்கே தான் வச்சுருக்கானுங்க. வாட் இஸ் திஸ்? எஸ் டூல் கிடச்சிருச்சு. அந்த பைப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கான டூல் கிடச்சிருச்சு. இதை வச்சு அந்த பைப்பை ஓப்பன் பண்ண போகிறதில்ல, க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த காற்று நிற்கும். எஸ் கேஸ் நின்றுச்சு. இந்த சைடு போனால் அங்கே ஒரு டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுவோம். இது ஜென்ரேட்டர் ரூம்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே ஜென்ரேட்டர்னு மென்ஷன் பண்ணியிருந்தானுங்க. ஓகே உள்ளே போனால் பெருசாக எந்த பொருளும் இருக்க மாதிரி தெரியல. இப்போ இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போகணும். அதுக்கு நம்ம ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணும். ஜென்ரேட்டர் சுவிட்ச் இங்கே தாங்க இருக்குது. இந்த சுவிட்செல்லாம் ஒன்று ஒன்று ஆன் பண்ணிடலாம். 1 2 3 4 இன்னும் 1. என்னடா பொசுக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஓ இதுலேயே டாஸ்க்கா? பாஸ்வேர்டு மாதிரிங்க இது. நம்ம கரெக்டாக போட்டால் தான் இது வருமாட்டுக்கு. ஐயோ என்ன கொடுத்து வச்சுருக்கானுங்க தெரியல. ஓகே இந்த 2 பட்டனை கொடுத்து இது 1 3வது கொடுத்து மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா அது என்ன கொடுத்தாலும் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்குது. கடைசி 1 சார் வெறியாகுது போ ஆனாயிடுச்சு. இப்போ என்ன நடந்துச்சு இங்கே? ஆணை ஆக மாட்டேங்குதுன்னு அதை போட்டு அடிச்சு உடைக்கலான்னு பார்த்தேன். அடிச்சதுமே அதுக்கு ரோசம் வந்துருச்சு. அதுக்கு ஆனாயிருச்சு, கரண்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இதில் ரூட்டு பார்க்கலான்னு பார்த்தா இது வேறு ஒரே இடத்துல ரவுண்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி போகணுன்னே தெரியலையே. இங்கே ஒரு ரூம் இருக்குங்க. இந்த ரூமுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். எஸ் இங்கே ஓப்பன் காமிக்குது. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இது என்ன ரூம்னு தெரியலையே. உள்ள மிஷின்லாம் கொடுத்துருக்கானுங்க. இதுவும் ஜென்ரேட்டர் ரூமா? டெலிஃபோன்லாம் வச்சுருக்கானுங்க. ஆனால் அது வேலை செய்யாது. நம்ம போய் பார்க்கணுன்னுலாம் அவசியமே இல்லை. பார்த்தாவே தெரியுது வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது. இதை எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க. இது கொடுத்து பார்ப்போம். என்ன சவுண்டு கேட்குது? இது கொடுத்ததும் அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. எஸ் இந்த கேமராவில் பாருங்கள், அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கு. அது வழியாக தான் நம்ம வெளியே போகணும்னு நினைக்கிறேன். அந்த ரேடியோ மண்ட பூதம் வரத்துக்குள்ளே எப்படியாவது இங்கேருந்து வெளியே போயிடலாம். இங்கே ஒரு ட்ரெயின் ரூட் இருக்குது. இது வழியாக நம்ம எஸ்கேப் போயிடலாம். எஸ் வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இங்கே ஒரு குகை இருக்குங்க. இந்த குகைக்குள்ளே தான் போகணும் மாட்டுக்கு. இந்த குகையை பார்த்தாவே பயங்கரமாக இருக்கே. இதுக்குள்ளே தான் போகணுமா? சரி போவோம். இங்கே 2 ரூட்டு பிரியுது. ஸ்ட்ரைட்டாக ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. ஜென்ரேட்டர் பக்கத்தில் ஏதோ ஒரு பேப்பர் வச்சுருக்கானுங்க. ஓ இது ஆன் பண்ண சொல்லி இவ்வளோ பெரிய பேராகிராஃப் வச்சுருக்கீங்களாடா? அட பாருங்களா, இதை எப்படி ஆன் பண்ணணும்னு எனக்கே தெரியும். அந்த ஒரு பட்டன் எழுத்துனா ஆன் ஆக போகுது. அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய பேராகிராஃப் கொடுத்து வச்சுருக்கீங்க? ஓகே நம்ம இந்த ரூட்லேயே போகலாம். இந்த குகை இன்னும் எவ்வளோ பெருசு போகும்னு தெரியலையே. அப்பா வந்தாச்சு எப்படியோ. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இது இந்த இடத்த பார்த்தாவே பயங்கரமாக இருக்கே. இதுக்கப்புறம் எப்படி போகணும்? இருங்க இதில் ரூட் பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக தான் போகணுன்னு போட்டிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்ன சவுண்டாக இருக்கும்? ஏதோ சவுண்டு கேட்குது. ஏதோ கத்துற சவுண்டு கேட்குது. போச்சுடா, பக்கத்தில் வந்த மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ கரடி. ஓ போ. ஐயோ கரடியே எங்கேருந்து ஒரு செகண்ட் லேட்டாக சுட்டிருந்தோம். நம்ம இதே மாதிரி கீழே கடந்திருப்போம். கரடி மருகை ஆயிடுச்சு. ஓகே இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக இது மேலே தான் அந்த படிக்கட்டு வழியாக தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே போவோம். இது இன்னும் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்குது இந்த படிக்கட்டு. நான் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன் வீடியோவில். எப்படியோ அந்த சைடு இருந்து இந்த சைடு காட்டு வழியாக வந்துட்டோம். இங்கே ஒரு மேப் வச்சுருக்கானுங்க. இந்த மேப் வழியாக பார்க்கலாம். இன்னும் 2 இடத்த தாண்டணும்னா இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு போட்டிருக்கானுங்க. இன்னும் அந்த 2 இடம் எங்கே இருக்குன்னு தெரியல. இதில் ஸ்ட்ரைட்டாக போகணுமா? அங்கே தூரத்தில் ஒரு வீடு இருக்குது. ஏஸ் அப்படி தான் போகணும் மாட்டுக்கு. இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு வந்து பார்த்தா இங்கேயும் ஒன்றுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம் தான் தெரியல. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தது இங்கேயும் வேஸ்ட்டாக போச்சு. ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து கிளம்புவோம். இந்த இடம் வேறு ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே எதுவும் நடந்து வருது. கரடியே தான்டா, கரடியே தான். சீக்கிரம் கன்று எடுத்தாடி. ஐயோ கன்று தவிர மிச்சது எல்லாமே வருது. இந்த வாங்கி சாவு. எத்தனை கரடிங்க சுத்தம் இங்கே. கரடியாக வந்துக்கிட்டு இருக்குது. வேறு ஏதாவது வரத்துக்கு முன்னாடி கன்னை ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். வேறு எதுவும் வந்துருச்சுன்னா பிரச்சனையாக போயிடும். ஐயோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ கடிக்குது பின்னாடி. நாயே ஓனாயி. ஓ எங்கேருந்து வருதுங்கன்னே தெரியலையே. சைடெல்லாம் பிளட்டாக இருக்குது. ஹெல்த் குறைஞ்சிச்சு. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்குவோம். இதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் நாயா. இது ஏந்திரிச்சு வந்துருச்சா இல்லை வேறு நாயான்னு தெரியலையே. எத்தனை ஓனா இங்கே இருக்குன்னு தெரியல. இருங்க மறுபடியும் ஹெல்த் ஏற்றிக்கலாம். அந்த வரிக்கி சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிக்கலாம். இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது? டெலஸ்கோப் வழியாக பார்க்கலாம். இருட்டில் இருந்தோம்னா அது தெரியும் டெலஸ்கோப்பு. அங்கே தூரத்தில் ஏதோ ஒரு மேப் இருக்குங்க. எஸ் அங்கே ஒரு வழி இருக்குது. அது வழியே நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். லாஸ்ட் டாஸ்க்கு. இதை தாண்டிட்டோம்னா இங்கேருந்து நம்ம வெளியே போயிடலாம். நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் மாட்டுக்கு. இப்போ கேப்டன் ஜாக்ஸ்பேரோவோட திசை காட்டி வழியாக பார்க்கலாம். அப்பயும் நேராக தான் போகணுன்னு போட்டிருக்குது. நேரானா பாலமா? அப்படியேங்கப்பா இன்னும் இவ்வளோ பெரிய பாலம். கீழே பாருங்க எவ்வளோ ஆழம். கீழே விழுந்தோம் நல்ல எலும்பு கூட தேராதாட்டுக்கு. இதில் தான் போகணுமா? காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. போகிற வழியில் பாதியில் பிடிங்கிட்டு விழுந்துருமோ. இதற்கு நடக்க சொல்கிறானுங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கேருந்து கீழே விழுந்தோம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும். அதான் பிரச்சனை. வந்துரு எஸ் எப்படியோ தப்பிச்சு அதுலேருந்து வந்தாச்சு. நான் கூட உடஞ்சிட்டு விழுந்துருன்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். கிட்டத்தட்ட வெளியே போகிறதுக்கு பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டும் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி போகிறது? அங்கே ஒரு வீடு இருக்குங்க. ஏதோ சவுண்டு கேட்குது. ஏதோ நடந்து வருது. இது அந்த பூதம் தானே. இரு நான் உன்னை சுட்டு தள்ளுறேன். அது பேர் மறந்து போச்சு. சைலண்ட் டோர் வேறு ஓப்பன் பண்ணிக்குதே. சைலண்ட் இரு உன் மண்டையை புழக்கிறேன். இன்னும் ஒன்றுமே ஆகலை. போச்சா
மறுபடியும் அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அதுக்கிட்ட அடி வாங்காமல் இப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும். இந்த சின்ன வீடெல்லாம் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுங்க. வேற எங்கேயோ வழி இருக்குது. அந்த சைலண்ட் டேட்டு நம்மளை பார்த்துருச்சு. வருது. ஓடு 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 வந்து அப்பாடா இப்படி அதை தாண்டி வந்தாச்சு. இது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. பெரிய பில்டிங்காக இருக்குது. லைட்டெலாம் இருக்குது. இப்போ கண்டிப்பாக இங்கே யாராவது இருப்பாங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். இதில் பார்க்கலான்னு பார்த்தா இது வேறு பம்பு சக்கர மாதிரி ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. ஏன் வேலை செய்ய? ஏய், இதை நம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இது வேறு வேலை செய்ய மாட்டேங்குது. வேறு வழி இல்லை. ஒரு டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உள்ளே போயிட வேண்டியதான். இது ஓப்பன் ஆகலை. இங்கே ஒரு டோர் இருக்குது. இதுவும் ஓப்பன் ஆகலை. இங்கே ஒரு டோர் ஓப்பனில் இருக்குது. எஸ், ஓப்பனில் இருக்குது. இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே போனால் ஐயோ, நம்ம ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் பக்கத்தில் உட்காந்துருக்கு. இவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் என்ன லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும். நீங்களாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது அவன் தானே நம்மளை ஒரு ரூமில் போட்டு அடித்தானே. இவங்க என்ன பண்ணுறான்? ஏய் லவ்லி பாஸ், நீ தான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு உன்னை போ சொன்னல. திரும்பி அந்த பக்கம் வந்த. நான் வலை வீசினது உன் ஃப்ரெண்டுக்கு. நீ ஏன்டா உள்ள வந்து மாட்டுற? ஏன்னா கேமில் அவன் என்னோட ஃப்ரெண்டுடா. நேர்லையாக இருந்தாலும் சரி, கேம்லையாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டுனா உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த கொடூரமான பூதம் உண்மையிலேயே கிடையாது. என் கற்பனையால் உருவாக்கப்பட்டது. கற்பனையும் அழிச்சிட்டேன். என்ன நானே விஷம் குடிச்சு அழிச்சுக்கிறேன். நான் லவ் பண்ண பொண்ணு உன் ஃப்ரெண்டு கரெக்ட் பண்ணிட்டானேடா. டே ஜாக்கு, எல்லாம் ஒன்னால் வந்ததுடா. ஒன்றை தேடி தான் இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டேன். ஒன்னால தான் அந்த பூதத்தை அவன் உருவாக்கினா. ஒன்னால தான் அவன் செத்துட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள்